அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 5/8/2024 திங்கட்கிழமை அன்றைக்கி நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க மிட் கேப் இது மூலியமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி பல டேட்டாஸ்லாம் பார்க்க தேவையில்லை, ஒரே ஒரு நியூஸை மட்டும் பார்த்தா போதும், ஓகேங்களா? ஸோ இந்த ஈரான் பேக் பண்ணுற லெபனானில் இருக்கிற ஹஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் மேலே ட்ரோன்ஸ் வச்சு மிசைல்ஸை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க போல் இருக்கு. அதனால் உயிரிழப்பு எதுவும் ஏற்படலை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கோண காதல் கதை அப்படிங்கிற மாதிரி இப்போ இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா வரும், ஈரானுக்கு சப்போர்ட்டாக இன்னொரு நாடு வரும். மேபி இது வந்து ஒரு வார் சுச்சுவேஷன் அகைன் வந்து கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. அதனால் வந்து நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து 24,353 அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 350 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து கேப் டவுனை காமிக்கிறான். அன்னைக்கு நம்ம மார்க்கெட் முடியும் போது அரௌண்ட் 700 இருந்துச்சுங்க. இப்போ வந்து அவன் 361 அப்படின்னு காமிக்கிறான். அப்போ நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள், 700லேருந்து இப்போ 360 அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் டவுன் காமிக்கிறான். மார்க்கெட் வந்து 300 பாயிண்ட் கேப் டவுன்லாம் ஆகி பல மாதங்கள் ஆகிவிட்டது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு கேப் டவுன் காமிக்கிறேன். இது சஸ்டைன் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. அன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் வந்து நியூக்ளியர் வார் வரப்போகுது, இதே மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் மார்னிங் வரும்போது கிஃப்ட் நிஃப்டி பயங்கரமாக கேப் டவுன் காமிச்சான். நிஃப்டியுமே பயங்கர கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஆனால் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சரசரன்னு மேலே வந்துருச்சு. மேபி இன்றைக்கி அப்படி நடக்குமா அப்படிங்கிறது தெரில. மற்ற டேட்டாஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எஃப்ஐடி டேட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ வந்து ஷார்ட் தான் அடிச்சிருக்கிறாங்க, ஓவராலாக வந்து செல் தான் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஏடிஆருமே எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் இப்போதைக்கு வேர்ல்டு மார்க்கெட்டோட நிலமை தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் மோசமாக இருக்குது. உங்களுக்கு வந்து டவ் ஜோன்ஸே 1% டவுனு, நாஸ்டாக்லாம் பாருங்கள் 2.5% டவுனு, S&P வந்து 1.5% டவுனு. சரி, இவனோட நிலமை தான் இப்படி இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் பக்கம் போய் பார்ப்போம் அப்படின்னா அவனும் பயங்கர நெகட்டிவாக இருக்கான். சரி, ஏஷியன் மார்க்கெட் வந்து பார்ப்போம் அப்படின்னா நிக்கி வந்து மனசாட்சி இல்லாமல் 6.5% இறங்கியிருக்கிறான். தைவான் வந்து 5.5%, 5.25% இறங்கியிருக்கிறான். இன்றைக்கி பெரிய சம்பவம் லோடிங் அப்படிங்கிறது சிறப்பாக என் கண்களுக்கு தெரிகிறது. சரி பார்ப்போம். நம்ம ரஷ்யாவும் பார்த்திங்கன்னா எல்லாருமே டவுனில் தாங்க இருக்காங்க. அதனால தான் கிஃப்ட் நிஃப்டியும் பயங்கரமாக டவுனை காமிக்கிறான். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த சிபிஆர் இண்டிகேட்டர்லாம் இருக்குது பார்த்திங்களா, நம்ம அதை வந்து பார்க்குறோம். ஆனால் வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேஸ்டாக மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் நடக்கும்போது உங்களால் அவ்வளோ சுலபமாக வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு விர்ஜின் சிபிஆரை போட்டு ப்ரைஸ் வந்து லோவஸ்ட் பாயிண்ட்டில் S4 கீழே வந்து நிஃப்டியில் க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி சிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வைடு சிபிஆராக தான் இருக்கும். நான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சிபிஆர் தாங்க ஃபார்ம் ஆயிருக்கு, வைடு சிபிஆர் கூட கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து அவன் பயங்கரமாக வந்து எங்கேயோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து S4 கீழே தான் ஓப்பன் ஆக போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நோ ட்ரேடிங். ப்ரைஸ் வந்து S2க்கு மேலே வராமல் உங்களுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஆர் S2 வரைக்கும் மேலே வந்து ரிவர்ஸ் ஆகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இவ்வளோ தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அப்படியே நீங்கள் பேங்க் நிஃப்டி போனீங்கன்னா நிஃப்டி அளவுக்குலாம் பேங்க் நிஃப்டி அன்றைக்கி வந்து பயங்கர இதாக இல்லை. ஒரு நிமிஷம். இப்போ சிபிஆரில் பார்த்தீங்க அப்படின்னா S1 கீழே வந்து அவன் க்ளோஸ் வச்சிருக்கான், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புல் பேக் இருந்துச்சு, பாசிட்டிவாலாம் ஆனால் ஃபர்தராக டவுன் ஆகிட்டான். உங்கள்கிட்ட பேச கிஃப்ட் நிஃப்டி விழுந்துட்டு இருக்கேன். என்னுடைய பார்வையெல்லாம் கிஃப்ட் நிஃப்டி மேலேயே தான் இருக்குது. ஸோ S1 கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கேன். இது ஒரு பேரிஷ் சைன் தான். அப்படியே நீங்கள் வந்து டுமாரோ சிபிஆர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெண்டிங் டே. இங்கே பார்த்தீங்களா, இந்த பிளாக் லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் டே அப்படின்னு காமிக்குது. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், என்னங்க பேச விழுகிறானுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேபி இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5% ஆல்ரெடி அவனே 1.5% காட்டுறாங்க போது உங்களுக்கு கண்டிப்பாக S3 கீழே தான் வரும். பேங்க் நிஃப்டிலையும் சேம் செட்டப் தான். உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து S2க்கு தாண்டி மேலே போகணும், அது S2லேருந்து ரிவர்ஸ் ஆகணும். இது ரெண்டு இல்லாமல் உங்களுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன்ட்ராடே செட்டப் பொறுத்த வரைக்கும் கிடையாது. மிட் கேப் நிஃப்டி பற்றிலாம் பேசவே வேணாம், எனக்கு எக்ஸ்பீரி இருக்குது. அவன் வந்து இவனை வந்து சரியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இவனுமே S3 S4 ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேம் ப்ரொசீஜர் வில் பி அப்ளிகபிள் ஹியர் ஆல்சோ. ஸோ நான் உங்கள்கிட்ட பேசும்போது 350 இருந்தான், அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்டும் வந்து கீழே விழுந்துட்டான். சரி, ஓகே, இவனோட நிலமை தான் ரொம்ப மோசமாக இருக்குது. மற்ற அசெட் கிளாஸஸ், மற்ற கமாடிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு யூஎஸ் ஆயில் பார்த்திங்களா ஆல்ரெடி வந்து கீழே விழுந்துட்டு இருக்கான். என்றைக்குமே வார் சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா டிமாண்ட், ஃபியூலுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது கம்மியாகும், ப்ரொடக்ஷன் கம்மியாயிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட். இவன் கீழே விழுந்துட்டு இருக்கிறான். சரி, ஓகேன்னு பிட்காயினை எடுத்து பார்த்தா அவன் நிலமை ரொம்ப மோசமாக உள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரி. என்னங்க இது எப்படி விழுந்திருக்கான் பாருங்கள். நீங்கள் சிபிஆர்லாம் வேணாம், சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன்லேயும் பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், தலைகுப்புறாக விழுந்திருக்கான். ஆல்ரெடி அவன் 6% விழுந்துட்டாங்க, 6% விழுந்துட்டான். இங்கே பாருங்கள், செமையான ஃபால். இதெல்லாம் அன்றைக்கி வந்த ஃபால். இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங்லேருந்தே ஃபால் தான், கீழேன்னு போயிட்டே இருக்கிறான் அவன் பாட்டுக்கு. ஸோ இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைனாவே தெரில. இன்றைக்கி ஹியூஜ் கேப் டவுனில் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அவசரப்பட்டு வார் வந்துருச்சு அப்படின்னு புட் ஆப்ஷன்லாம் வாங்கி வச்சிங்க அப்படின்னா
அடுத்த நிமிஷம் மேலே போயிடுவான். ஸோ வார் சுச்சுவேஷனில் எப்போ எப்படி நடக்கும்னு தெரியவே தெரியாது. உக்ரைன் ரஷ்யா வார் நடந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ போய் நீங்கள் வந்து சார்ட்டை எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் கேப்டனில் கீழே போவான். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இந்த வார் சுச்சுவேஷனில் ஏதாவது பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் முடிஞ்சுன்னா அடுத்த நாள் ஹியூஜ் கேப் அப்புறம் மேலே போயிடுவான். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் வந்து ட்ரேட் பண்ணுறது, ப்ராஃபிட் பண்ணுறது இது ரெண்டுமே ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன என்ட்ரிஸாக எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓவர் நைட்லாம் பொசிஷனை ஹோல்ட் பண்ணாதீங்க. இன்ட்ராடேலே பொசிஷனை வந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ பிகினராக இருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்து ரொம்பவே அதாவது யோசிச்சு ட்ரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரி வந்து பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட்டோட நிலவரம் ரொம்ப கலவரமாக இருக்குது. மேபி நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ரொம்ப வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையா லாஸஸை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுடைய நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ்னு ஒன்று போட்டு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதை அடிச்சிருச்சுன்னா வெளியே வந்துருங்க. இந்த வாரால் அது வந்து அடிச்சிருச்சு, அதனால் இந்த வாரெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே ஏறும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்து டைம் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்காது. அஸ் அன் இன்வெஸ்டராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டிப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணலாம். ஃபுல்லாக 100% டிப்போ இறக்கிறாதீங்க. ஒவ்வொரு ஃபால் வரும்போதும் 5%, 10%, 25% அந்த மாதிரி நீங்கள் வந்து காசை இறக்கலாம். ஸோ அதுதான் வந்து சரியாக இருக்கும். அவசரப்பட்டு மொத்த காசு இப்போயே இறக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் ஃபர்தராக ஃபால் வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்கு காசு எல்லாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ட்ரேடர்ஸ் வந்து வார் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணோம். ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வைகள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.